நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ பொங்கல் பரிசு தொகையா ரூ. 3000 அறிவிச்சிருக்காங்க. அது கூட அப்புறம் பொங்கல் கரும்பு, வேட்டி சட்டை அதெல்லாம் குடுப்பாங்களா இருக்கும். ஓகே. பட் இதே ஆளு 2021 கொரோனா டைம்ல ஐடிஎம்கே ஆட்சி. எவ்வளவு கஷ்டம் அந்த டைம்ல பணம் கஷ்டம் இருந்தது கவர்மெண்ட்டுக்கு. எவ்வளவு செலவு பண்ணாங்க கொரோனாக்காக. எவ்வளவு வருமான இழப்பு. அந்த டைம்லயும் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பண்ணாரு? ரூ. 2500 கொடுத்தாரு. கூட பொங்கல் கரும்பு, அப்புறம் அதுக்கு தேவையான அரிசி, பருப்பு, வெல்லம், வேட்டி சட்டை எல்லாமே கொடுத்துருந்தாரு. அப்போ நீங்க என்ன சொன்னீங்க வந்து ஞாபகம் இருக்கா? மிஸ்டர் சுடலி, ஸ்டாலின் பேர் சுடலினே சொல்லுவோம். அதான் அதுக்கு பொருத்தமான பேர். அது மாதிரி நடத்துக்கிறாரு அவரு. 5000 கொடுக்கணும், மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, எப்படியாவது நீங்க 5000 கொடுங்க அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? ஆனா இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. வந்த பிறகு செஞ்சீங்களா? என்ன பண்ணு பாருங்க, மகளிர் உரிமை தொகை கலைஞர் திட்டம் ஏதோ சொல்லி மாசம் 6000 தரேன்னு சொன்னீங்க. எப்ப கொடுத்தீங்க? 2.5 வருஷம் கழிச்சு மெதுவா, அதுவும் தகுதியுள்ள அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து சில பேருக்கு மட்டும் கொடுத்து ஏமாத்துறீங்க. ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே. இப்ப தேர்தல் வந்துட்ட உடனே இன்னும் கொஞ்சம் தகுதியுள்ளவங்களை இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கொடுத்து ஏமாத்தி மக்களை வாங்கலான்னு பாக்குறீங்க, ஓட்டு வாங்கலான்னு பாக்குறீங்க 2026 இல்லையா? மக்கள் இப்பெல்லாம் ரொம்பவே உஷாரா இருக்காங்க. அவங்களுக்குலாம் கணக்கு போட தெரியும். புரியுதா? கிட்டத்தட்ட நீங்க ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தக்கூடிய பல விதமான திட்டங்களே காலி பண்ணிட்டீங்க. இந்த தாலிக்கு தங்கம் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் இப்ப இந்த சைக்கிள் கொடுக்கறது படிக்கிற பசங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க. நிறைய விஷயம் இருக்கு. அடிக்கிட்டே போலாம், எல்லாம் சொல்ல வரும்ல டைம் இல்லை. ஸோ எல்லா திட்டத்தையும் காலி பண்ணிட்டு இதுவும் பாருங்க, 3000 அதாவது 2020 அவங்க கொடுத்தாங்களா, அதுக்கு மேல ஒரு 500 போட்டு இது என்ன கணக்கு? இப்படி மக்கள் தான் கணக்கு போட தெரியுமே இப்பெல்லாம். முன்னாடி மாதிரி இல்லையே. கணக்கு போட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை. வீட்டு வரி எவ்வளவு ஏத்துறீங்க? அதுலயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டபுள் ஆகிட்டீங்க, கிட்டத்தட்ட டபுள் ட்ரிபிள் ஆகிட்டீங்க ஒவ்வொன்றையும். அது மாதிரி எலக்ட்ரிக்கல் இபி என்ன சொன்னீங்க? 2 மாசம் சேர்த்து கணக்கு பண்றதுக்கு பதிலாக மந்த்லி வந்து கணக்கு பண்ற ஒரு விஷயம் நான் கொண்டு வந்துடும் சொன்னீங்களா இல்லையா? செய்யல. அதுலயும் எங்களுக்கு லாஸ் கணக்கு போட்டு சொன்னா ஒரு மாசம் எவ்வளவு கணக்கு போடுவோம்ல. எல்லா கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலிக்கு மினிமம் 10,000 பிடிக்கிறீங்க எக்ஸ்ட்ரா. ஏடிஎம் கார்ட்ஸ்ல இருந்து உங்க ஆட்சி ஷிஃப்ட் ஆனதுல மினிமம் 10,000 பிடிக்கிட்டீங்க. பிடிங்கிட்டு மாசம் 1000 கொடுக்குறீங்க. எங்களுக்கு மாசம் 9,000 லாஸ். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அது மாதிரி பாருங்க, மகளிர் உரிமை தொகையை வந்து வந்தோடனே செயல்படுத்திருக்கணும். 26 மாசம் டிலே, அதுல ஒரு 27,000 எங்களுக்கு லாஸ். இப்படி ஏன் இதை பற்றி பேசணும்னு சொன்னா, நீங்க தான் காசு பத்தி பேசுறீங்க. அதுவும் எலெக்ஷனுக்கு கூட ஒரு 1000-2000 காசு கொடுக்க முடியுமா பாக்குறீங்க? எல்லாருக்கும் 5000 கொடுக்க முடியுமா பாக்குறீங்க? எல்லாமே காசு பேஸ் பண்ணி போடுங்க. நாங்க பொதுமக்களை காசை பற்றி பேச வேண்டியிருக்குல்ல. இதுக்கு மேல நிறைய விஷயம் இருக்கு. உங்களுக்கு